Hi viewers, welcome to our channel. எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ தான். பொதுவா வந்து லேடிஸ் எல்லாமே மெயின் கோர்ஸ் ஈஸியா பண்ணிடுவீங்க. அதாவது ஒரு ரைஸ் வைக்கிறதோ இல்ல சப்பாத்தியோ அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுவோம் என்ன பண்ண போறோம்ன்றது. ஆனா இதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்றது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிப்போம். சைட் டிஷ்ல வெஜிடபிள்ஸா இருக்கட்டும் இல்லனா என்வியா இருக்கட்டும் எதுனாலுமே நமக்கு சைட் டிஷ் தான் பெரிய இதுவே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக ஒரு சைட் டிஷ் வந்து ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கிது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரெடிமேட்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா எம்டிஆரோட ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு சைட் டிஷ் கிடைக்கிது. இது தாங்க பன்னீர் பட்டர் மசாலா, எம்டிஆரோடது, ரெடி டு ஈட். இது வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு பேன் வச்சு நம்ம இந்த கிரேவியை நம்ம அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஊற்றினோன்னா அது கொதிச்சுட்டு ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து ஃபுல் நார்த் இந்தியன் டிஷ்ஷு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. உங்களுக்கே தெரியும் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கோ இல்லை சப்பாத்திக்கோ இல்லை நான் பரோட்டா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதை ட்ரை பண்ணலாம். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு வெளியில் போயிட்டு வந்துட்டோம் இல்லை நம்ம எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஈஸியாக ரெடி டு ஈட்டாக குக் பண்ணி சாப்பிட்றதா இது. இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு 9 months வரைக்கும் இதுக்கு வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் டைம் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 9 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115 இதோட ப்ரைஸு. இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அது என்னன்றதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து எப்படி பண்ணணுன்னு குக்கிங்கோட டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் ஓப்பன் பண்ணி ஒரு பேனில் போடணும், கொஞ்சம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு சர்வ் பண்ணலான்றத இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எந்த இன்க்ரீடியன்ஸ், அதாவது வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, இது எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல் ஹெல்த்தி தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வெயிட் நெட்வொர்த், அதாவது வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 grams கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ப்ரிப்ரேஷன்ஸ் நீங்கள் இதுக்குன்னு எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை. எந்த ஆடும் நீங்கள் எதுவும் கூட சேர்த்து இந்த மசாலா அந்த மசாலா எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லைன்றதையும் அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்டில். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கிரேவியை. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கூட கொடுக்கலங்க. இதில் எதுவுமே கிடையாது. ஃபேட்டுக்கும் எந்த ஃபேட்டுமே இதில் நோ ஃபேட்ஸ் இருக்குன்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபேட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வ் வித் நான் ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா ஆர் ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எதோட சர்வ் பண்ணுன்றது எம்டிஆர் நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க அந்த கிரேவி வந்து நல்ல லிக்விட் சப்ஸ்டன்ஸாக தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணி இதை எடுத்துக்கணும். இதோட மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதான் 9 months வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம கொதிக்கிற தண்ணியில் விட்டு 5 minutesம் நீங்கள் இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அது வேண்டான்னா மைக்ரோ அவன்லேயும் இந்த பவுச்சை கொட்டி அந்த பவுலில் போட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சால் பர்ஃபெக்டாக வரல, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு நம்ம நினைப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பர்ஃபெக்டான பேக்கிங்கில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.